தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2024 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். கரணம் மாலை 3:24 வரை கரசை, பின்பு வணிசை கரணம் செயல்படுகிறது. நாமயோகம் அர்ச்சனம், யோகம் சித்த நாம யோகம். இன்றைய திதி சதுர்தசி திதி. இன்றைய ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 4:30 மணி வரை 5:30 மணி வரை. அதே போல் கௌரி நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்கள், அதாவது பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுகின்ற கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். அதாகப்பட்டது இந்த கிரக நிலவரங்கள் அதாவது அன்றாட கோல் சாரம், கோள்கள் எந்தெந்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது தான் இந்த கிரக நிலவரங்கள். இதை வைத்து நிறைய மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தினாவே நிறைய வெற்றி அடையலாம். அதாவது இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம். அவங்க மட்டும் இன்றைக்கு சர்வ ஜாகிரதையாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக 4 கோண ராசிகளும் ஜாகிரதையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவர்கள் இன்றைய திதியின் அடிப்படையில் கெட்டிருக்கின்ற ராசிகள். அப்போது திதியின் அடிப்படையில் கெட்டிருக்கிற ராசிகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு மிதுன ராசி என்பவர் இன்றைக்கி அவரோட நேரத்துக்காக சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தடை தாமதம் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. மிதுனம், கன்னி, அதாவது தனுசு, மீனம். ஏன்னா இதை பயன்படுத்தினாவே வெற்றி அடையலாம். அதாவது திதியை பிடித்தால், திதி தான் சொல்கிறீங்களா, திதியை பிடித்தால் வெல்லலாம். அந்த திதி என்ன சொல்கிறது என்ற சொல்கிறது தான் அன்றாட எங்களோட சேவையில் நீங்கள் அதை கேட்டு பயனடைந்தீங்கன்னா மிக 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 ஒரு வெற்றி வாய்ப்போடு திகழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் மதுரை கள்ளழகர் எதிர்ப்புறப்பாடு. அதாவது மதுரையில் மதுரையம்பதியில் வீற்றிருக்கின்ற எங்கள் சொக்கநாத பெருமான் அவரோட திருவிழா அதிவிமர்சையாக நடந்துகிறது. உலகத்துக்கே சொல்கின்ற ஒரு விழாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவில் இன்றைக்கு கள்ளழகருடைய எதிர்ப்புறப்பாடு. இது போன்ற விசேஷங்களில் நம்ம போய் அதிகமாக கலந்துக்கும் போது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாகவும் திடமான ஒரு விஷயத்தை மனதில் ஏற்கும்படியும், அதை நம் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பெரிய விஷயமே அதுதான். நம்மளோட வழிபாடு முறைகளையும் நம்மளுடைய நம்பிக்கைகளையும் நம் சந்ததிகளுக்கு கடத்தாமட்டதோட விளைவு நிறைய விஷயங்களில் நம்ம பாதிக்கப்படுறாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா நம்ம ஒரு அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இது போன்று நாம் அவர்களை இந்த தெய்வீக முறைப்படி, பஞ்சாங்க முறைப்படி அவர்களை வளர்த்து வந்தோமானால் எப்பொழுதும் சுகமாக வாழ்வார்கள். இதை தவிர்த்து இதெல்லாம் நாள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா குழந்தைகள் நல்ல அக்கறை காட்டாதது மாதிரியே இருக்கும். ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் அக்கறை வேணும்னா ஆலயம் செல்வீர், ஆலயம் செல்ல பழகுவீர்,
செய்தாலே நலம் பெறலாம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி நேயர்களே, அதாவது குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் எவ்வளோ நல்ல பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் இருவரும் நல்லவர்களே. ஆனால் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது அவர்கள் இருவரும் நன்றாக இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சித்திரை பிறந்தது, அவங்க 2 கிரகமும் நல்லா இல்லை. அப்போது நல்லா இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பூர்வீக பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இடத்த வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, அதை இன்னொருத்தர் கேட்கலாம் அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு நடத்தலாம். அதனால் ரொம்ப கோவப்பட வேண்டிய ஒரு இடத்துல இன்றைக்கி இருப்பீங்க. அதாவது மதிநுட்பமாக செயல்படணும். நம்ம பண்ணுற முயற்சி இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதமாக தான் நடக்கும். அதன் பிரகாரம் இறை வழிபாட்டை மேற்கொண்டு அதை செய்யும்போது வெற்றி அடைவீர்கள். ஓகேங்களா? ரிஷபராசி நேயர்களே, அதாவது திறமை என்று திறமையை காட்டுறேன்னு போகிறத விட ரொம்ப அறிவு மிகுதியாகவும் தெய்வீக சக்தி மிகுதியாகவும் இருந்தால் மட்டுமே பலனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஏன் என்று சொல்லப்போனால் சுக்கிரன் இந்த ஆண்டிற்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்காங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி அவர் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அவர் தான். இப்போ சுக்கிரன் சொன்னால் யார்? முதலில் சுக்கிரன் என்றால் தாய், 2வது சுக்கிரன் என்றால் மனைவி, 3வது சுக்கிரன் என்றால் குழந்தைகள், பெண் குழந்தைகள். இவர்களை நீங்கள் ரொம்ப பணிவோடும் கனிவோடும் நடத்தும் பொழுது ஏகப்பட்ட நற்பலன்களை அடையலாம். அது உங்கள் திறமை. அந்த திறமை அவர்கள் வைத்து வணங்கி செய்யும் பொழுது ரொம்ப வெற்றி அடைவீங்க. அதாவது தாய், அந்த சுக்கிரனுங்கிறது தாய். அதை செயல்படுத்தும் போது என்னாக்குன்னா உங்களுக்கு நிறைய இப்போது ஒரு கற்பனைகள் அதிகபட்சமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஷேர்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை அதை செய்யலாமா, இது செய்யலாமா. அதாவது உங்களுக்கு ஷேர்ஸ்லாம் போகாமல் இருக்கிறது இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப உத்தமம். அதெல்லாம் மண்மனைகள், மண்ணுக்குள்ளே போங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பலனை இன்றைய நாள் தருகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. மிதுன ராசி நேயர்களே, அதாவது மனதை எந்த அளவுக்கு உறுதியாக வைத்து கொண்டு படிக்கின்ற மாணவர்கள் படித்து தேர்வு எழுதி மதிப்பெண் பெறுகிறார்களோ அதுபோல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நல்ல நேரம் காலம் என்று வந்துவிட்டது. ஆனால் அதை நீங்கள் இப்போ பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்துறது எப்படி? மனதில் உறுதி. அந்த உறுதி வேணும். அந்த உறுதியை கொடுக்கின்ற கிரகம் இது. முக்கியமாக உறுதி கொடுக்கின்ற கிரகம் செவ்வாய் தான். அவர் தான் இந்த ஆண்டுக்கு ராஜா. அவர் அவரால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் திகழ்கின்றது. செவ்வாய் வழிபாடை மேற்கொண்டு உறுதியுடன் செயல்படுத்துங்கள். கடக ராசி நேயர்களே, அதாவது பார்க்கடலில் பரந்தாமன் துயில்கின்றான். அந்த பார்க்கடல் பரந்தாமனை நீங்கள் அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் கைகள் 1000 உண்டு, கண்கள் 1000 உண்டு, பாதம் 2 மட்டும்தான். நீங்கள் நிறைய தெய்வ உருவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு தெய்வத்தை பிடிக்க வேண்டுமானால் அவர்கள் பொற்பாதங்களை பிடித்தால் போதும். சொல்லுவாங்க எப்போவுமே ஜோதிடர்கள் காலை பார்க்கணும், அதாவது நட்சத்திர கால்களை பார்த்து அவர்களுக்கு பலன் முன்வைக்க வேண்டும். அதுபோல் கடகராசி அன்பர்கள் அந்த பார்க்கடல் பரந்தாமன் ஸ்ரீரங்கத்து பெருமாளை வழிபட்டு வந்தால் எல்லாமும் கிடைக்க பெறும். அதாவது இன்றைய நாளில் நீங்கள் அந்த பெருமாளை நினச்சி ஒரு வழிபாடு முறையை மேற்கொண்டீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். கடகராசி ஏன்னா உங்களுக்கு கடகத்துக்கு ஏன் தண்ணியில் இருக்கிறவரை ஏன் நம்ம சொல்கிறோம்? பார்க்கடல்னால் அதுவும் ஒரு தண்ணி தானே. உங்களுக்கு சனி எதிராக இருக்கின்றார், அவரை பக்குவப்படுத்து. இப்போ சனியோட தாக்கம் இல்லாமல் இருக்குன்னா சனீஸ்வரர் வழிபாடு இல்லை, பெருமாள் வழிபாடு பண்ணவே போதும். வெற்றி அடைந்து பலனடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது கொடுத்த பொருள் கைக்கு வரமாட்டிருந்தது, செய்கின்ற வேலையின் பலனும் அதிகமாக கிடைக்கவில்லை, குழந்தைகள் வழியில் நிம்மதி இல்லை, தாயார் வழியிலும் நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி சிம்மராசி நேயர்கள் இருப்பாங்க. ஏன் சிம்மராசி நேயர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தனம் வாக்கு என்று சொல்லப்படுகிற ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் தனத்துக்கு உண்டான கிரகம் இருக்கும்போது நல்லதான நடக்கணும். ஏன் இவ்வளோ பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நல்லது நடக்கும். நீங்கள் எப்போ உங்களோட எண்ணங்களை விடுத்து வாழ்வியலில் வெற்றி அடையணும்னா உங்கள் எண்ணம் தான் முக்கியம். அந்த எண்ணத்தை வைத்து நீங்கள் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அதை விடுத்து இன்னொருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. பேச்சை விடுத்துருங்க. பேச்சை விட்டுட்டு
சிறப்பாக நம்ம என்ன செய்யணுன்ற யோசிச்சாவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? முதலில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. ஏன்னா சித்திரை பிறந்த உடனே தமிழ் வருஷம் பிறப்பு வந்த உடனே நீங்களாம் என்ன பண்ணணும், போய் அவரவர்கள் குலதெய்வத்துக்கு போய் வேண்டிட்டு வரணும். ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி போய் வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, அதாவது ராசிக்குள்ளே சந்திரன் பயணம், கேது இருக்கின்றார், விரக்தி மனப்பான்மை, நேரெதிரில் உச்ச சுக்கிரன், அங்கே புதனும் சேர்ந்திருக்கிறார். நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு உங்களுக்கு பல வகைகளில் நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு வேளை பசித்திருக்கிறவனுக்கு அந்த ஒரு வேளை உணவு கிடைத்தால் மகிழ்ந்துருவான். நீங்கள் பல நாள் பட்னி சொல்லுவாங்கள்ல, கன்னிராசிக்காரங்க கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே ஒரு போராட்டம். அதுவும் இந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்தது. இன்னும் பரவாயில்லை, நன்றாக இருக்கிறேன், மிகவும் ஜொலிக்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள்லாம் மாறப்போகிறது. அப்புறம் என்னங்க, அடித்து தூள் கலப்பணும். நீங்கள் பயத்தே விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் இறங்கி அடிங்க. சிக்ஸர் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மனதார பெருமாள் வழிபாடையும் அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடையும் மேற்கொள்ளும்போது சிறந்த ஒரு பயனை அடையலாம். இன்றைய ராசியிலே உங்களுக்கு தான் வரப்போகிற காலங்கள், உங்களுக்கு தான் உங்களுக்கான காலம். அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. துலாம் ராசி நேயர்களே, நான் இன்பத்தை தேடி போகிறேன், இன்பம் கிடைக்குமா அப்படின்னா ரிஷபராசிக்கு சொன்னது தான். உங்கள் ராசி அதிபதி தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் தாயார், மனைவி, பெண் குழந்தை இவங்கள பார்த்துக்கணும். சார் இவங்கெல்லாம் இல்லை, தாயார் இல்லைன்னா தாயார் வயதில் இருக்கின்ற அம்மா, மாமியாரை கூட இருக்கலாமே, அவங்களெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடச்சிரும். அந்த இன்பம் சொல்லுவோம்ல, அந்த இன்பம் உங்களை தேடி வருதுங்க. வரப்போகிற ஆண்டெல்லாம் உங்களுக்கு தான். சித்திரை, சுவாதி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வாய்ப்பு. குரு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது. அந்த ராசி நட்சத்திரங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை இன்றைய நாள்லேருந்தே உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். இன்பம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த உலகத்தில் போட்டி போடத்தான் செய்ய வேண்டும், வார்த்தையால் அல்ல செயலால். நீங்கள் என்ன செய்கிறீங்க, வார்த்தை பிரயோகத்தையே போட்டுக்கிட்டு இருந்தால் சரியாகுங்களா? புரியுதுங்க? உங்களுக்கு மண்மனை யோகம் வந்துடுச்சு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஆசை வந்துடும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை விடவும் போட்டி போட தயாராக இருக்கணும். போட்டின்னா என்ன போட்டி, எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். வாய்ப்பு கிடைக்கலையேங்கிறதுல வாய்ப்பு வர்றதுக்காக வாய்ப்பை தேடி போகக்கூடாது. ஆனால் அந்த வாய்ப்புக்கான ஒரு தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டாவே ஜெயிச்சிடுவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, அதாவது உங்களுக்கு ஆன நாளில் இன்றைக்கி கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கின்றது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், மற்ற நாளில் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி வரப்போகின்ற பௌர்ணமியில் அண்ணாமலையார் தரிசனம் செய்யுங்கள். ரொம்ப 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 ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அது அப்படி போய் வரும்போது ஒரு மாற்றம், ஏற்கனவே மாற்றம் நல்லா தான் இருக்குது, இன்னும் அதீதமான ஒரு மாற்றம், செய்த எண்ணத்தை செய்த செயலை வெற்றியோடு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திப்பீங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க, வெற்றி அடையலாம். மகர ராசி அன்பர்களே, எப்பொழுதும் மனப்புலம்பல் இருக்கக்கூடாது. நீங்கள் 1 மணி நேரம் இப்படி இருக்கீங்க, 1 மணி நேரம் அப்படி இருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த வருஷத்திலே பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திர சூப்பர் ஸ்டார்கள், அதாவது நடிகர்களில் சூப்பர் ஸ்டார்களுக்கே நிறைய இந்த வருடம் தமிழ் வருடம் அவ்வளோவா நல்லா இல்லை. அவங்க எப்படி இருந்தாலுமே, ஆனால் சின்ன சின்ன கலைஞர்கள் வளர்ந்துருவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டும்தான் சின்னத்திரையும் வளர்ந்துடும். இந்த ஆண்டுகள் சின்னத்திரையும் ரொம்ப வளரும். அந்த மகரத்தை சம்பந்தப்பட்ட பெரிய ஸ்டார்களுக்கு பிரச்சனை, சின்ன ஸ்டார்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம ஒரு சின்ன ஸ்டார் நினச்சி நம்மளோட மனதில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. புரியுதுங்களா? அப்படியே இருக்கணுன்றதுக்கெலாம் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த ஆளவாயன் அவன் தான் காரணம். காகுத்தன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றியடையலாம். கும்ப ராசி அன்பர்களே, அதாவது ராசிக்குள்ளேயே சனியும் செவ்வாயும், இவங்க தான் இந்த வருஷத்துக்கு தலைவர், செயலாளர், எல்லாம் அவங்க தான். அவங்க 2 பேர் நினச்சா எல்லாமும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கின்றது. அவர்கள் ஒருத்தர் ஓகே, ஒருத்தர் கொஞ்சம் ஓகே இல்லையே
அப்படின்னா அவர் இதோ பயிற்சி செய்கிறார், நாளைக்கு பயிற்சி செய்கிறார். அப்போ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ உடம்பு ரொம்ப ஒரு உஷ்ணத்தை நோக்கி பயணப்பட்டது, தோல் நோய் பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு. அதுபோல் நிறைய கடன்கள் வைத்து கொண்டிருக்க கும்பராசி என்பர்கள் நீங்கள் வழிபாடை ரெகுலராக மேற்கொள்ளுங்கள். செவ்வாய் வழிபாடு மேற்கொள்ளும்போது உங்களின் கடன் தொந்தரவுலேருந்து வெளியே வரலாம். குறிப்பாக உங்களுக்கு இந்த ஜீவசமாதிகள், சித்தர் வழிபாடு, ஜீவசமாதிகளுக்கு போய் ஒரு ரோஜா மாலை மனதார வாங்கி செலுத்திட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து மீனராசி நேயர்கள், அதாவது சொல்லுவாங்கள்ல, வீம்புக்கு கதை நடத்தக்கூடாது. ஏன்னா கிரகங்கள் 4 கிரக சேர்க்கை, நாளன்னைக்கெலாம் 5 கிரக சேர்க்கை, நாளன்னைக்கெலாம் 5 கிரக சேர்க்கையாக மாறிடும். 3 கிரகம் இருக்கா, அடுத்து 4 கிரகமாக ஆகிடும். அதிகபட்சமான கிரகங்கள் சேர்கின்ற போது மனக்குழப்பங்கள், அது வீம்பு, கௌரவம், வரட்டுத்தன்மை, இது அப்படியே அதிகமாக சேர்ந்துடும். மீனராசியை பொறுத்தவரையிலும் நான் எல்லாத்துக்கும் இறங்கி போவேன்னு சொல்லிக்கிட்டே இறங்கி போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பணம் நகை வைக்கின்ற இடத்தில் கவனமுடன் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த மீனத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது கடலில் காத்திருக்கிற கதை. கடலில் போய் நடுவில் ஒரு காற்று வச்சா ஏற்கனவே காற்றுல தான் அலை வந்துட்டு இருக்கு, இன்னும் பேரலைகள், அதாவது புயல், இதெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு, ஒரு கடலில் வந்தால் எப்படி இருக்குது, புயலாக மாறுது இல்லையா? அது மாதிரி மீனராசி அன்பர்களோட விஷயத்தில் ராகு அங்கே இருக்கார். மீனனாவே கடல் தான், அதில் ராகு இருக்கும்போது என்ன நடக்கும், அடிக்கடி புயலாக மாறக்கூடாது. அந்த புயலை கம்முன்னு இருக்கணும். என்ன தான் காற்று கடலில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்து அடித்து விட்டாலும் திரும்ப உள்ளே போகுது, பார்த்திங்களா? அது மாதிரி தான் நீங்கள் எதை வேணாலும் ரொம்ப வேகமாக செய்து மறுபடியும் சோர்ந்துருவீங்க. நான் நிறைய முயற்சி பண்ண ஜெயிக்கலைன்னா அப்படி ஜெயிக்காதுமா, அப்படி ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? இறை வழிபாடுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும். புரியுதுங்களா? நீச்சமாக புதன் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நல்ல சுவையாக சாப்பிட்ணுன்னு தோணும், கிடைக்காது. ஆனால் சுவையான சாப்பாடு செய்யும்போது உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. இது ரெண்டுமே நடக்கும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ புதன் நீச்சமானால் அப்படி தான். உணவு ஒரு ட்ரை கண்டிஷன் இருக்கும். ஒரு நோயாளியாக இருந்தவர் என்ன பண்ணுவார், நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்றலாம். அந்த நாள் இந்த நாள் உங்களுக்கான நாள் தான். இதெல்லாம் இந்த புதன் பயிற்சி ஆகும்போது ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு. அதுவும் இல்லாமல் குரு பயிற்சி ஆகும்போது இன்னும் ஒரு அதிகபட்சமான மாற்றம். ஏன் குரு பயிற்சியாகி எனக்கு சரியாக நல்லது இல்லைன்னா, அவர் அப்படி ஒரு நல்ல இடத்துல இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சுக்கிரனோட வீட்டில், அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற உச்சம்பெறும் கிரகத்தின் வீட்டில் குரு பயணிக்கும் போது நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தெய்வ வழிபாடு மேற்கொண்டு வெற்றியடைங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.